ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏஐ. என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பூண்டு முடிச்சு சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா இந்த வீடியோவை பார்க்க போறோம். புனிதாவை கொலை பண்ண அந்த கௌசிக் சூர்யாவும் நந்தினியும் பிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கௌசிக் பார்த்த புனிதா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இவன் தான் என்ன லவ் பண்ணி ஏமாத்தினா, சுரேகாவை கடத்தி வச்சிருந்தது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் கௌசிக் பார்த்தா சுரேகா பல சொல்லக்கூடிய ஞாபகங்கள்லாம் வந்து இவன் தான் எனக்கு மயக்க ஊசி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற சுதாகர் பரமேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, அடி தாங்காம நம்மள போட்டு குடுத்துருவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பரமேஸ்வரி கிட்ட கேட்குறாரு. பரமேஸ்வரி எனக்கு அதான் அதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா கௌசிக் அடிச்சு, "என்னடா நடந்துச்சு? யார்டா என்ன உன்ன அனுப்பிச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப கௌசிக் வந்து, "நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு மாதங்கியும் கௌசிக்கும் பார்த்தீங்கன்னா, கையெடுத்து கும்புறாங்க. "என்ன போட்டு குடுத்துறாத" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கௌசிக் வந்து, "ரஞ்சித் தான் என்ன அ அனுப்புனது. நான் ரஞ்சித்தோட ஹெல்ப் பண்ண தான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வர வச்சு அருணாச்சலம் கௌசிக்க பிடிச்சு குடுத்துட்டாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுந்தரவல்லி கிட்ட சூர்யா சொல்றாரு, "என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேளு. இங்க எங்க எல்லா வீட்டிலயும் வெளிய அனுப்பிச்சீங்க. இப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனா சுந்தரவல்லி எதுவுமே பதில் பேசாம நிக்கிறாங்க. உடனே நந்தினி மாதங்கிட்ட சுந்தரவல்லி அம்மாகிட்ட, "இங்க இருந்து கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால சுந்தரவல்லியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சூர்யாவும் நந்தினியும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன அப்புறம் நந்தினி சந்தேகப்படுறாங்க. இத்தன நாளா கௌசிக் ஊர்ல தான் இருந்தானா? இங்க யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கணும். எனக்கு சுதாகர் மேல தான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சூர்யாவும் சுதாகர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இதோட இந்த கிராமத்து கதை முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்டுக்குலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ.